ஹாய் ஹலோ இன்னைக்கு சூப்பரான ஒரு மார்னிங் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறீங்க. சண்டேனாலே லேசி டே தான் சொல்லிட்டு நம்ம வந்து 9 மணி வரை 10 மணி வரையில தூங்குவோம். ஆனால் என்ன, நம்ம வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து நாளைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு யோசித்து அடுத்த நாள் வந்து நம்ம இந்த மாதிரி கடகடன்னு செஞ்சு வச்சோன்னா நமக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் ஆகும். உங்களுக்கு வந்து ரெஸ்ட்டும் கிடைக்கும். சீக்கிரமாக வந்து நீங்கள் ஒரு 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக கிச்சனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து உங்களுக்கு ரிலாக்ஸாக வந்து பசங்க கூடயும் அதே மாதிரி உங்களுக்கு ஜாலியாக எங்கேயாச்சும் வெளியே போகிறதானாலும் அதே மாதிரி உங்களுக்கு தூங்குறதானா கூட நீங்கள் வந்து காலை நேரமாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு கப் காஃபியோட வெளியில் வந்து இந்த பூச்சிகளோட கொஞ்சமாக கொஞ்சிட்டு இருந்துட்டு இப்போ வீட்டுக்குள்ளே போய் மறுபடியும் வேலை வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம். இன்னைக்கு வந்து 9:30 10 மணி ஆகிறதுக்குள்ளே நமக்கு வந்து கிச்சன் வேலை முடிச்சா தான் நம்ம ஸ்கின் ரொட்டீனு அதேமாதிரி ஹேருக்கு வந்து ரொட்டீனு இதெல்லாமே சண்டே நீங்கள் பண்ணுறதான இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து கறி ஏதாச்சும் எடுக்கிறதான கறி எடுத்து நீங்கள் வந்து சிம்பிளாக எல்லாம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட ஸ்கின் கேருக்கு இதுக்கெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கும், ரெஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா புதினா சட்னி அரைச்சி வச்சுக்கிறேன். தக்காளி சாப்பாடு தான் மத்தியானம் செய்யலான் இருக்கேன். மீனும் இருக்குது பொரிக்கிறதுக்கு. இப்போ மாவி ஆட்டி வச்சுட்டா ஒரு வாரத்துக்கு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சண்டே வந்து நிறைய டைம் கிடைக்கும். இது வந்து முட்டை பாலடை சாயந்தரமாக செய்கிறதுக்கு உண்டானதையும் வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து டைமை வந்து மேனேஜ் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு டைம் டேபிள் வந்து நேற்றே நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி காலையில் எழுந்திரிச்சு கடகடனை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. நீங்கள் சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து சும்மா பசங்களை கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுமில்லை உங்களுக்கு ஸ்கின் கேரு ஹேர் பேக்கு அதே மாதிரி உங்களோட எல்லாமே வந்து ரெஸ்ட்டு எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் இப்போ வந்து மாவையெல்லாம் ஆக்கி வச்சாச்சு. இன்னும் ஒரு வாரத்துக்கு மாவோட பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் என்னங்க மத்தியானத்துக்கு தக்காளி சாப்பாடு தான் வைக்கலான் இருக்கு. இப்போ 9 மணி தான் ஆகுது. இப்போ வந்து ரவை உப்புமாவு தான் கிண்டிட்டு இருக்கேன். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நேற்றுக்குண்டான மாவு கூட புளிக்கிறதுக்காக வச்சுட்டேன். இப்போ வந்து உப்புமாவும் செஞ்சுட்டு இப்போ காலையில் டிஃபன் தான் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும் கேரளாவும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்னோட வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதே கிடையாது. லைக் மட்டும் போடுறீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து கம்மியாக தான் வருது. இருந்தாலும் நீங்கள் தர மோட்டிவேஷனில் தான் எனக்கும் வந்து வீடியோஸ் போடுறதுக்குண்டான மோட்டிவேஷன் எனக்கும் கிடைக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.